உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்போ பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ரிப்பு, அதே மாதிரி சேனல்லையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ, ட்ராவல் வீடியோ. எங்கே போயிட்டுருக்குறோம்னா, நாங்கள் இன்றைக்கி காரைக்குடிக்கு போயிட்டுருக்குறோம். எங்கள் அக்கா பொண்ணோட வீட்டு கிரக பிரவேசம், அதுக்காக போயிட்டுருக்குறோம். நான் இது வீட்டுக்கார மட்டும்தான் போகிறோம். தேவா வரல. பிருந்தா எங்கன்னு கேட்டிங்கன்னா, பிருந்தா வந்து பிருந்தாவோட குழந்தை கல்யாணம் இன்றைக்கி. அதனால் அவங்களாம் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம். அதனால் நாங்கள் இன்றைக்கி அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டோம். திடீர் ட்ரிப்பு தான் இது. ஒரு வருஷம் 2 வருஷமாக கூட ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ரோட் ட்ரிப் போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பிருந்தா கல்யாணத்துக்கு அப்புறமே வந்து ரோட் ட்ரிப்பே ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. நேற்று நைட்டு வந்து அங்கே போயிட்டு வந்தோமா, அங்கே போயிட்டு வந்தது லேட் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 11:30 மணி வரைக்கும் ஆகிடுச்சு. அதனால் காலையில் எழுந்திருக்குதுங்க எங்களுக்கு ரொம்ப லேட்டு. 8 மணி ஆகிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே. நாங்கள் இப்போது சாப்பிட்றதுக்கு அப்படியே போயிட்டுருக்குறோம். அவருக்கு வயிறு பசிச்சிருச்சு அவருக்கு. இங்கே முதல்ல ஒரு ஹோட்டலில் போய் நின்னோம். ஒன்லி காஃபின்னு ஒரு இதில் ஹோட்டலில் நாங்களும் போய் உட்காந்துருக்கோம். 4 மணி நேரத்துக்கு மேலேயே உட்காந்துட்டு இருந்தான். இவரும் திருப்பி சொல்கிறாரு, வந்து இலைய போடுங்கப்பா, ஆர்டர் எடுங்கன்னு சொல்லி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அவங்க ஒருத்தருமே கண்டுக்கவே இல்லை. இதுலேருந்து வந்துட்டார், வா வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து 99 வருது. நான் தான் முதவே சொன்னேன் 99க்கு போயிடலாம்ல, இப்போ இதுக்கு இன்னொரு 10 நிமிஷத்தில் அங்கே போயிடலாம்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவர் இங்கே எல்லாம் போகலாம், வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சார். வெளியே வந்துட்டாங்க. இப்போ 99க்கு தான் போயிட்டுருக்குறோம். அங்கே ஊர்லேருந்து எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி சண்டே, ஆஃபீஸும் கிடையாது. அதனால் கிளம்பிட்டோம் ஜாலியாக. 99 கிலோமீட்டர் காஃபி இந்த கடை தான். பிள்ளைங்க வந்து அந்த கடையில் நிப்பாட்ட விட மாட்டாங்க. வேறு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிம்பாங்க. எனக்கு இவருக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும். வரப்பு வர அழகாக பேக் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா இருக்கு. என்னக்கா வேறு இலையை வச்சுட்டிங்களா? நன்றிக்கா. எடுக்கலாமா? என்ன சவுண்டு வருமா? இது சவுண்டு வர வாங்கி கொடுத்துட்டே பயமாக இருக்குது. போட்டு ஓடிட்டே இருப்பான். சவுண்டு வராது, ஊதுறாது. அவங்க எடுத்தது வண்டி இங்கே திருச்சி பக்கத்தில் வந்து நிப்பாட்டியிருக்கோம். இளநீ குடிக்கலாம் அப்படின்ட்டு. சரியான வெயில் மாறி வருது. கொஞ்சம் வெயில் அடிக்குது, கொஞ்சம் வந்து கிளைமேட்னால சில்லுன்னு இருக்குது. மாறி இருக்குது. பரவாயில்ல. அப்படி பாருங்கள், இளநீ பாருங்கள், காய் மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் வழுக்கையோட கொடுங்கன்னா இப்படி கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. ஆனால் இப்போ வந்து
சென்னையில் கிடைக்கிற தேங்காயும் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை விட அடுத்த ஸ்டேஜில் இருக்குது. அப்படியே வலுவலுன்னு தான் இருக்குது. குழம்புக்கெல்லாம் தேங்காய் அரைச்சி போட்டால் பேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே கொலான்னு இருக்குது. அங்கே இன்னும் அப்படியே இன்னும் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் காட்டுது இதுக்கு. வாங்க போகலாம். 99 வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினேன். அதில் ஒரு ஸ்நாக்ஸ் பாருங்கள், கூடையும் சீடையும் பாருங்களேன். அந்த முறுக்கு, அந்த கூடை முறுக்கு இருக்குல்ல, அதில் வந்து சீடையை போட்டு இனிப்பு சீடை அது ஒரு பேக்கெட் போட்டு விற்கிறாங்க பாருங்கள். அதுக்கு பேர் பார்த்திங்களா கூடையும் சீடையும்னு. எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பார்த்திங்களா, நல்ல ஒரு ஐடியாவில் சூப்பராக ஐடியா இருக்குது. அந்த முறுக்குமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அழகாக அந்த ஒரு கூடை முறுக்கில் சீடைங்களை போட்டு வச்சுருக்குறாங்க, நல்லா இருக்குது. எங்கன்னா ஈரோட்டில் விற்கிறாங்க போலக்க. ஈரோட்டில் மேனுஃபேக்சர் ஆகி வருது இது. 99 வந்து கவுனி கஞ்சி வாங்கினேன். அந்த வந்து கவுனி கஞ்சி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த குட்டியோட மண்பானையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க. காரில் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஏசிலே இருந்தனால நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலே இதே தான் நம்ம செஞ்சு குடிக்கிறோம். கவுனி கஞ்சிலாம் இங்கே குடிக்கும் போது இன்னும் நல்லா இருக்குது. இந்த மண்பானையில் வச்சு குடிக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வத்தல், அப்புறம் வந்து இது நிலக்கடலை துவையல், சின்ன வெங்காயம், இதுதான் கொடுத்தாங்க வச்சு சாப்பிட்றதுக்கு. காரைக்குடி நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 30 நிமிஷம் தான் இருக்குது, 1/2 மணி நேரம் இருக்குது. அடடா வெயில் பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா குளுன்னு இருக்குது வெயில். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் சொன்ன நேரம் பாருங்க வெயில் கம்மியாகிட்டு. அந்த இடத்துல நல்லா சரியான வெயிலாக இருந்துச்சு. இப்போ எங்கே போக போகிறோம்னா நேராக வந்து பிரியா மெஸ்ஸுக்கு தான் சாப்பிட்றதுக்கு போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போகிறோம். வரும்போதே நான் பார்த்துட்டேன் இங்கே வந்து எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தம்போது பிரியா மெஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அது ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. சரி அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, சாப்பிடணும் இல்லைவா, நேற்றும் சாப்பிடலை. அதனால் இன்றைக்கும் வந்து ஆகாமோகம்லாம் சாப்பிட போகிறது கிடையாது. அந்த ஒரு 2 பிடி சோறு அது நல்லா அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாய்க்கு. அதனால் இப்போ நேராக அங்கே பிரியா மெஸ்ஸுக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம். பிரியா மெஸ்ஸுன்னு 2 இருக்குது தான், ஒரு 2 பிரான்ச் இருக்குது தான். நான் வந்து புது பிரான்ச்சுக்கு தான் நான் போட்டிருக்கிறேன். அங்கே தான் போகிறோம். இப்போ வந்துருச்சு வெயில் பாருங்கள். இப்போ வந்துருச்சா வெயில், நல்ல வெயில். எல்லாம் பிருந்தா மேரேஜோட சேர்ந்தது. இப்போ அடுத்தது வந்து இந்த விசேஷம்லாம் எல்லாமே ஒன்றா சேர்றோம், கெட் டுகெதர். அப்போ நடுவில் வந்து அக்கா வீட்டு கிரக பிரசவம் ஒன்று வந்துச்சு இல்லை, அது ஆதிரன் பிறந்த சமயத்தில். அப்போ பிருந்தா வந்திருந்தா. இப்போ பிருந்தா வர வேண்டிதான், பிருந்தா மாப்பிள்ளையும் வர வேண்டிதான். அங்கே வீட்டு விசேஷம் வந்துருச்சுல, அதனால் அப்படியே அவங்க நின்றுக்கிட்டாங்க அங்கே. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து செட்டிநாடு ஹோட்டலாக தான் போட்டிருக்குது, கஃபே. இன்னொரு விஷயம், இங்கே காரைக்குடியில் வந்து இவர் எல்கேஜி இந்த ஊரில் தான் படித்தாராம். எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாவா, எல்கேஜி. அப்போ வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே சேலை கடை வச்சுருந்தாங்க. அப்போ இங்கே வந்து இருந்தாங்க எல்லாருமே. யார் யார் வந்தாங்க? அத்தை மாமாலாம் இங்கே இருந்தாங்களா? அப்பா அம்மா சித்தப்பா சித்தி. எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்தாங்களா? அவங்க இல்லை. பெரியப்பா பெரியம்மாலாம் அவங்க இருந்தாங்க. எங்கள் அப்பாலாம் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் இங்கே பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து காரைக்குடிக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குது எங்களுக்குள்ள. எனக்கும் வந்து காரைக்குடிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, எங்களுக்கும் காரைக்குடிக்கும். அப்புறம் வந்து எல்லாம் இந்த பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே அருப்புக்கோட்டைக்கு போயாச்சு. எந்த ஊர், எந்த ஏரியாவில் இருந்தீங்க? ஞாபகம் இல்லையா? ஆனால் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கொய்யா மரம்லாம் இருக்கும். வீடு வந்து நல்லா பெரிய வீடு, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது ஒரு அடையாளமா? எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரத்து மேலே காக்கா நிற்கும், அதான் அடையாளம்னு சொல்ல முடியுமா? கொய்யா மரம் இருக்கும். கடை பேர் என்னது? கடை பேர் என்ன வச்சுருந்தாங்க? ராஜேஸ்வரி. எங்கள் அம்மா பேர் வச்சுருந்தாங்கம்மா, ராஜேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ்னு வச்சுருந்தாங்க.
யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா, பழைய ஆட்கள் யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். எந்த ஏரியா சொன்னீங்க? செங்கூர்னியா? ஊரணின்னு முடியும். எந்த ஊரணின்னு தெரியல. இவட்ட கேட்டாலே சொல்லிடுவோம். காரைக்குடிக்காரங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதுதான் ஆத்தங்குடி ஊர். இங்கே தான் ஆத்தங்குடி டைல்ஸ் இருக்குமா இங்கே? ஆமாம், ஆத்தங்குடி டைல்ஸ் மேனுஃபேக்சரிங். இந்த ஊர் தான் ஆத்தங்குடி. சின்ன சின்ன கிராமமாக தான் இருக்கும் போலக்க. ஆமாம், கிராமம். இந்த பிரியா மெஸ்ஸுக்கு தான் இப்போ வந்திருக்குறோம். வாங்க போகலாம். மணி என்னாச்சுன்னா 3:25 ஆயிடுச்சு மணி. இது சிக்கன் தொக்கு, இது மட்டன் கோலா, இது வந்து மூளை ரோஸ்ட்டு, இது வந்து என்ன சொன்னாங்க? இதுதான் ரோஸ்ட்டு. இது என்னது காய்? இது மூளை. இது மட்டன் சுக்கா. இது மூளை ரோஸ்ட்டு. இது இறால் தொக்கு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் காரம், மிளகு காரம் தான் நிறையா. அது வந்து இந்த சாப்பாடே சாப்பிட்டு பழகினவங்களுக்கு, காரம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு முதல்ல நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக ரொம்ப காரமாயிடுச்சு. நல்லா இருந்துச்சு, ஆனால் மிளகு அந்த வாசத்தோட ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்னும் அந்த கையில் வாசம் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வரவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி. இது மாமா வந்து பிஇ பண்ணது இங்கே தான். அழகப்பா யூனிவர்சிட்டி. எந்த மாமா? எங்கள் மாமா ஹேமாவோட அப்பா. எங்கள் அப்பா இங்கே தான் பிஇ படித்தார். இப்போ அந்த காலத்து பிஇ. எங்கள் அப்பா இந்த காலத்து பிஇ ஃபஸ்ட்டு பிஇ எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா தான். A few moments later. காலையில் கிரக பிரவேசம் முடிஞ்சிச்சு. இது யார் வீட்டு கிரக பிரவேசம்னா எங்கள் அக்கா பொண்ணோட வீட்டு கிரக பிரவேசம் முடிச்சாச்சு நல்லபடியாக. காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற கோட்டையூரில். காரைக்குடி பக்கத்துலையா? காரைக்குடி கிடையாது அப்படின்னா இது காரைக்குடி தான். அந்த குட்டி பாப்பா வந்து அக்கா பொண்ணு, பேத்தி, எனக்கு பேத்தி. இப்போ அப்படியே சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறோம். சாப்பிட்டுட்டு கிளம்பணும். நைட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்குறேன். இந்த எதிர்த்த வீட்டில், இந்த வீட்டிலேருந்து ஒருத்தவங்க ஓடி வந்தாங்க. வந்துட்டு ஹேமாம்மா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து பேசுகிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க. ஜன்னல் வழியாக பார்த்துட்டு ஓடி வந்துட்டாங்க. எங்கே போனாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, ஓடி வராங்க. ஒரு சொந்தமாக நினச்சிட்டு ஓடி வந்து பேசுகிறாங்க எல்லாம். இதுதான் 1000 ஜன்னல் வீடு. போங்க பாவா, போகலாமா? ஆமாம் போகலாம். ஆனால் வந்து இது இல்லாமல் இருக்குது, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? ஆமாம், இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது இல்லை? 1000 ஜன்னல் இருக்கும் இந்த வீட்டில். சூப்பராக இருக்குது. நான் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. வாங்க. அடாடா,
வந்திருக்கிறோம். இது ஆர்கே பேலஸ். இது உமா வந்து இங்கே பிள்ளையார்பட்டி போயிட்டா கோவிலுக்கு. நாங்களாம் இங்கே ஒரு செட்டு இங்கே அரண்மனை பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டோம். செட்டு ஆமாம், நாங்கள் அரண்மனை பக்கம் வந்தாச்சு. அரண்மனை பார்க்கணும். இவங்க 2 பேரையும் வந்து நாங்கள் கடத்திட்டு வந்துட்டோம். தெரியாம ஏறி உட்கார்ந்த குரூப் இவங்க 2 பேரும் தெரியாதனமா ஏறிட்டாங்க. இங்க கூட ஏறி வந்துட்டாங்க. இது அண்ணாமலை செட்டியார் அவங்களோட வீடு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த ஐயாவோட அரண்மனை இது. அது பக்கத்தில் இருக்கிறது அவங்களோட பிரதர்ஸ் எல்லாம். பிரதர் அவங்களோட. நம்ம தெரியாம வந்துட்டோம். தெரியாம வந்துட்டோம். பார்த்தோன்னே நாங்கள் இறங்கிட்டோம். அடுத்ததுக்கு நாங்கள் போகிறோம். இது யாரோட வீடு? அப்படியா? ஓ பிரதர் வீடு. நாங்கள் வந்து ஏஆர் பேலஸ் தான் வந்திருக்கிறோம். அருணாச்சலம் செட்டியார். பாருங்கள், இதெல்லாம் நிலவாசல் கதவு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வெளிப்பாடு தான். இதே மாதிரி 80 ரூம் இருக்குதான். இது வந்து ஒவ்வொரு ரூம். இதெல்லாம் இதே மாதிரி 80 ரூம் இருக்கு. பின்னாடி விழுந்துடாதீங்க சார். இதை வந்து இது முற்றம். இது இங்கே எல்லாம் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கண்ணாடி பாருங்க, பெல்ஜியம் கண்ணாடி எப்படி இருக்கு பாருங்க. என்ன டிசைன் பாருங்க, வேலைப்பாடு பார்த்தீங்களா அந்த காலத்தையே எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் இங்கே வச்சுக்கிறதுக்கும் அந்த காலத்து ட்ரங்க் பெட்டி. இதே மாதிரி ட்ரங்க் பெட்டியில் நம்ம வீட்டிலே இருந்துச்சு. எங்கள் வீட்டிலே இருந்தது அந்த ட்ரங்க் பெட்டி. ஊறுகாய் ஜாடிங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம். இத்தனை ட்ராயர் வச்சுருக்காங்க. வேலைப்பாடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. வேலைப்பாடு தான். ட்ரங்க் பெட்டி நம்ம வீட்டிலலாம் இருந்துச்சுலண்ணா, அது மாதிரி இன்னும் எல்லா இடத்துலையும் ரூம் ரூமாக தான் கட்டியிருக்காங்க. இந்த சைடு ரூமு, அந்த சைடு ரூமுன்ட்டு. சாப்பிட்ற இடம். இது என்னது பாபா? அது குட்டி குட்டி ரூமாக இருக்குது. இது வந்து இந்த நெல்லுலாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. மொத்தம் இதுக்குள்ள அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க. மேலே ஃபுல்லாக அதான் இருக்குது. கீழே இருந்து போய் எடுத்துக்கலாம் அப்படி தேவையான. நல்லா குழுகுழுன்னு இருக்குது இல்லையடா. அங்கே ஜோடி தான் கோவிலுக்கு போயிருக்காங்களா? வர சொல்லலாம்ல அப்படி நேரம் இங்கே. வந்தோடனே திருப்பி ஒரு தடவை உட்கார வச்சு ஆடிடலாம். லீலா வா, லீலா ஃபோட்டோ எடுக்கலாம். அருணாச்சலம் செட்டியார் வந்து வைர வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலத்தில். வைர வியாபாரம் பள்ளத்தூர் சீமையிலிருந்து. பள்ளத்தூர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். வைரம் இருக்குல்ல, வைர வியாபாரம். டைமண்ட் மெர்ச்சன்ட் இதை போட்டிருக்கு பாருங்க. போட்டிருக்கா டைரக்ட் இம்போர்ட்டர். அதனால தான் கட்டியிருக்காங்கப்பா.
இவன் 1929 கேலண்டர்ப்பா. எவ்வளோ பெரிய அண்டா பாருங்க. தண்ணி பிடிச்சி வைக்கிற இடம் இது இல்லை அண்டா. தண்ணி இருக்குது உள்ளார. இப்போ சரியான வெயிட்டு. நல்ல வெயிட் இருக்குது. லீலாக்கு பாதி உயரம் இருக்குது. இதெல்லாம் என்ன இதுமா, என்ன விட்டுமா இதெல்லாம்? ஆ ஆ இதுக்கு மேலே ஏறி போய் இங்கே படியில் உட்காந்துக்கிறதா இது? ஓ, அந்த ரூமுக்கு போகிறதுக்கு வழியா? ஆஹா, இது ஃபுல்லாகவே படி வச்சுருக்காங்க பாருங்க. இது வச்சுருக்காங்க பெஞ்சு. இதெல்லாமே தேக்கு தான், பர்மா தேக்கு தான். 7 வருஷம் பண்ணாங்களா அது? ஓ, இந்த வீடு கட்ட 17 வருஷம் ஆச்சு. அந்த நிலப்படி செய்கிறதுக்கு மட்டும் 7 வருஷம் ஆச்சு. சரி, ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது வீடு. ஆமாம், எல்லா வீடும் இப்படி தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது நீளமாக. இந்த தெருவில் ஆரம்பித்து அடுத்த தெரு வரைக்கும் போகுது வீடு. பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வந்துட்டியா உமா நீனு? போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்தாச்சு. மகளுக்கு பப்ளிக் வருதுல்ல, அதனால போய் சாப்பிட்டு போயிருந்தேன். சரி, ஒரு கேள்வி. நீ வந்து பிருந்தா மகளை பார்க்க வந்தியா நீனு? ஆமா, வந்தேன்ல. வந்தாங்க. அந்த அப்போ வந்து சென்னையில் சரியான மழை. இறங்குனது ஏறுற வரைக்கும் மழை இல்லை, அப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா. அதனால நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு யோசனை இல்லை, இதுவும் இல்லை. ஒன் டே தான் வந்து காலையில இறங்குனதுல இருந்து ராத்திரி ஏறுற வரைக்கும் மழை தான். ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தோம். அதை மட்டும் நான் போடுறேன் பாருங்க. எல்லாரும் கேட்டாங்க, உமாமா வரலையா அப்படின்னு சொல்லி. வந்துட்டு ஒரே நாள் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இப்போ கிளம்பியாச்சு. நாங்கள் எல்லாருமே சென்னை போகிறோம். அவங்க அருப்புக்கோட்டைக்கு அப்படி கிளம்புறாங்க. எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வாங்க, எல்லாரும் கண்டிப்பாக. அம்மா இப்போயே கூப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு மாதம் கழித்து நான் அப்புறமா பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அத்தை, மாமா எல்லாருமே வந்திருக்கோம். சௌமிக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது மார்ச் 2ஆ 3ஆ? செகண்ட் 12th இப்போ ஹோண்டா வளர்ந்த பிள்ளை. இப்போ 12th வந்துட்டு ஃபேர்வெல்னு சொன்னாங்க அன்னைக்கு. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ நைட்டு ஏறி உட்கார்ந்தா காலையில் போய் சென்னைக்கு போகும்போது தாம்பலம்னு சொல்லி டிரைவர் சொல்லுவார். நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு சொன்னவா இப்போ 12th முடிச்சிட்டா. சரி, ஓகே. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். அத்தையும் மாமாவும் அப்படியே நம்ம கூட சென்னைக்கு வராங்க. அத்தையும் மாமாவும் அப்படியே சென்னைக்கு வராங்க. ஒரு வேஷ்டி ஒரு சட்டை கிடைக்காதா? ஆமா, கொடுத்துருவான், தேவா கொடுத்துருவான். ஓகே, பாய்.